வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது தொழிலின் மதிய நேர செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நடந்த கொடூரம். குளிக்கச் சென்ற 80 வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரம். யாழில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய உணவகங்களுக்கு எதிராக நடவடிக்கை. வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் கட்சி உறுப்பினர்களை அழைக்காமல் கூட்டம் நடத்திய சுமந்திரன். குடும்பத்தில் ஏற்பட்ட வன்முறை. தந்தையை கொடூரமாக கொலை செய்த மகன். உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள காணிகள் தொடர்பில் எடுக்கப்பட உள்ள புதிய நடவடிக்கை. அனுரவை கைது செய்வோம். நிதியமைச்சர் செயலாளர் நெருக்கடியில் தகவல். கந்தலாய் சிப்பிகளை கடத்திச் சென்ற 2 கைது. பிள்ளையான் மீண்டும் ஒரு குண்டுவெடிப்புக்கு தயாராகலாம். அதிர்ச்சி தகவல் வெளியீடு. களுத்துறை பிரதேசத்தில் 80 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் இனம் தெரியாத கும்பலால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இச்சம்பவம் களுத்துறை இங்கிரிய ஹைக்கம் மேற்பிரிவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த மூதாட்டி தனது வீட்டில் இருந்து ஆற்றுக்கு குளிக்கச் சென்றபோது வழியில் மறைந்திருந்த இனம் தெரியாத கும்பல் அவரை வழிமறைத்துள்ளது. இதன்போது மூதாட்டியை பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தியதுடன் அவரிடம் இருந்த 2 சவரன் தங்க நகைகளையும் பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து இங்கிரிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மூதாட்டிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் இக்கொடூர செயலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய விசாரணைகள் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தோட்டப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய வெதுப்பகம், உணவகம் மற்றும் பலசரக்கு கடை என்பனவற்றின் முகாமையாளர்களுக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. நெல்லியடி பொது சுகாதார பரிசோதகர் பிரபாகரனினால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அடுத்து வழக்கு விசாரணையின் போது நீதிவானால் 30,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. சித்திரை புதுவருட பண்டிகை நாட்களில் பொது சுகாதார பரிசோதகர் குழுவினரால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த சீர்கேடுகள் கண்டறியப்பட்டன. இதன்போது முகச்சவரம் செய்யாமை, முகக்கவசம், மேலங்கி, கையுறை என்பவற்றை அணியாது உணவினை கையாண்டமை, அழுக்கு படிந்த தரையில் உணவுகளை வைத்திருந்தமை ஆகிய சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய உணவகம் ஒன்றின் முகாமையாளருக்கு 10,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. இதேபோன்று சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய வெதுப்பகத்தின் முகாமையாளருக்கும் 10,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஏலியேற்றங்கள் மற்றும் அழுக்கான இடங்களில் உணவுப் பொருட்களை வைத்திருந்தமை உறுதி செய்யப்பட்ட பலசரக்கு கடை முகாமையாளருக்கும் 10,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. இதேவேளை சுகாதார விதிமீறல்களுடன் இயங்கிய மேலும் ஒரு பலசரக்கு கடைக்கு எதிராக வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த கடை முகாமையாளர் மன்றில் சமூகம் அளிக்காததை அடுத்து குறித்த வழக்கினை வரும் ஜூன் 4ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வட்டுக்கோட்டை தொகுதி கிளை கூட்டமானது நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிலையில் பெரும்பாலான வட்டுக்கோட்டை தொகுதி கிளை உறுப்பினர்களுக்கு கூட்டத்துக்கு அறிவித்தல் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சுமந்திரனுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களுக்கே கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் உபசெயலாளர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலருக்கு அறிவிக்கப்படவில்லை என்றும் விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கூட்டத்தில் தலைவர், செயலாளர் மற்றும் உபத்தலைவர் உள்ளிட்ட முக்கிய பதவிகள் தெரிவு செய்யப்பட்டன. கூட்டம் நடைபெறுவதற்கு அறிவித்த சில கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதிகளின் கிளை உறுப்பினர்கள் தாங்களாவே கூட்டத்துக்கு சென்றுள்ளனர். இதன்போது சுமந்திரனின் தன்னிச்சையான செயற்பாடுகள் மற்றும் அவரது விரும்பத்தகாத செயற்பாடுகளுக்கு எதிராக காரசாரமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கட்சி கூட்டத்தில் சுமந்திரனை ஒருமையில் விழித்து தமது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளதாக செய்தியாளர்கள் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலைமையை சமாளிக்க பெரும்பாடுபட்ட சுமந்திரன் நன்றியுரையும் கூறாமல் கூட்டத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமக்கு சார்பானவர்களை நிர்வாகத்துக்குள் உள்ளீர்த்து வழக்கு முடிவடைந்த பின்னர் கட்சியின் மத்திய குழு நிர்வாக தெரிவு கூட்டம் நடைபெறும் போது தான் தலைவராக வருவதற்கான நரி தந்திரோபாயமே இது என்றும் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது தொகுதிகளை உறுப்பினர்களை தெரிவு செய்வது சட்டத்திற்கும் யாப்புக்கும் முரணானது என்றும் உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மாத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அபிரகப்பிட்டிய பிரதேசத்தில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி தந்தையை கொலை செய்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இக்கொள்ளையை அவரது மகன் செய்துள்ளதாகவும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இக்கொலை சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்டவர் அதிரகப்பட்டிய பிரதேசத்தை சேர்ந்த 64 வயதுடைய நபர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் மகனுடன் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றியதன் காரணமாகவே மகன் இக்கொள்ளையை செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக 33 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காணிகளுக்கான சட்ட ரீதியான ஆவணங்கள் உங்களிடம் இருந்தால் அந்த காணிகளை பெற்றுத் தருவோம். காணிகளை பலவந்தமாக வைத்துக் கொள்ளும் எண்ணம் தேசிய மக்கள் சக்தியினருக்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் குறிப்பிட்டுள்ளார். வலிவடக்கு பிரதேசத்தில் கடந்த 36 வருடங்களுக்கு மேலாக இராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை மீள தம்மிடமே ஒப்படைக்குமாறு அப்பகுதி மக்கள் நேற்றைய தினம் மயிலிட்டி காணிக்கை மாதா ஆலயத்துக்கு செல்லும் பாதைக்கண்மையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் போராட்டம் நடைபெற்ற இடத்துக்கு சென்று சந்தித்ததுடன் பின்னர் அவர்களின் பிரதிநிதிகள் சிலரை தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்கு அழைத்து சக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவனாந்தராசாவுடன் இணைந்து காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடினர். இதன்போது காணி உரிமையாளர்களிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மக்களுக்குரிய காணிகள் கட்டமாக விடுவிக்கப்பட்டு வருகின்றது. இந்த விடயத்தில் நாம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டு வருகின்றோம். மக்களுக்கு ஒப்படைக்கப்படும் காணிகளை உரிய வகையில் உரிய ஆவணங்களுடன் கையளிக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் பிரச்சினைகள் நிரந்தரமாக தீரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திரைசேரிக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி போலியான மின்னஞ்சல் ஊடாக மோசடியான முறையில் பிறிதொரு வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று தேசக்குட்டியார் ஆட்சி குறிப்பிட்டுள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் இடம்பெற்றதாக கூறப்படும் இச்சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை என்ன சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்து ஜனாதிபதி நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியும் நிதியமைச்சின் செயலாளருமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்லையெனில் அனுருவை கைது செய்வோம் என்று நிதியமைச்சரின் செயலாளர் நெருக்கடியில் இருந்து இக்கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கந்தலாயில் சட்டவிரோதமாக சிப்பிகளை கடத்திச் சென்ற 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கந்தலாய் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை கிண்ணியா பகுதியில் இருந்து வந்த லொரி ஒன்றை மறித்து சோதனை மேற்கொண்ட போது அதில் அனுமதி பத்திரம் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட சிப்பிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கந்தலாய் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கிண்ணியா நடுத்தீவு பகுதியில் உள்ள சட்டவிரோதமாக ஏற்றிச் செல்லப்பட்ட சிப்பிகளின் மொத்தம் 620 மூட்டைகள் இருந்துள்ளதாகவும் இந்த சிப்பிகள் கிண்ணியாவில் இருந்து குளியாப்பட்டிய பகுதிக்கு கொண்டு செல்லப்பட இருந்ததாகவும் லொரி சாரதி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய லொரி சாரதி மற்றும் உதவியாளர் ஆகிய 2 போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக கந்தலாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய குழுவினருடன் சேர்ந்து பிள்ளையான் மீண்டும் ஒரு குண்டுவெடிப்புக்கு தயாராகலாம் என தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களுடன் பிள்ளையானை ஒன்றிணைந்து விட வேண்டாம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பிள்ளையானுக்கு இனிமேல் யாராவது வாக்களித்தால் அவர்களின் விரல்கள் பாதிக்கப்படும் என்றும் குறிப்பிட்ட அதேவேளை பிள்ளையானை சிறையில் சந்திக்க சென்றவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையானுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் அறிவற்றவர்கள் என்றும் சிதம்பரம் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.